ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். ஓரியன்டிங் யுவர் செல்ஃப் த யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? Next question number 9 பார்க்கலாம். The following table shows the coordinate of points S, M and T. In each case, state whether M is the midpoint of segment ST. Justify your answer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு டேப்லெட் காலம். அதில் வந்து நமக்கு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எஸ்எம்டி, எஸ்ன்றது ஒரு பாயிண்ட், எம்ன்றது ஒரு பாயிண்ட் அண்ட் டீன்றது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேஸ்லேயுமே எம் வந்து இந்த எஸ்டி, இந்த லைன் செக்மெண்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது அப்படின்னா இங்கே எஸ் இருக்குது, இங்கே டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் மிட் பாயிண்ட்டா, இந்த எம் அப்படின்றது மிட் பாயிண்ட்டா அப்படின்றத நம்ம பண்ண சொல்லியிருக்காங்க, ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ஆர்னோ வந்து இங்கே எழுதுவீங்க. ரீசன் எதனால் அது மிட் பாயிண்ட் அப்படின்ற ரீசனை இந்த காலமில் எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்புறம் ஒன் மோர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு நியூ ஃபார்முலா படிக்க போகிறீங்க. மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக ஒரு ஆவரேஜ் மாதிரி தானே, கரெக்டாக? ஸோ x1 + x2 / 2, y1 + y2 / 2. இதுதான் மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலா. ஓகேவா? இப்படி ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஏ அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பி அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஓ அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏயோட கோஆர்டினேட்டை வந்து நான் x1 y1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்பேன். இந்த பியோட கோஆர்டினேட்டை வந்து x2 y2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிப்பேன். அப்போ இதோட மிட் பாயிண்ட் ஓ அப்படின்னு நான் சொன்னதுனால இது எப்படி இருக்கும்? x1 + x2 / 2, y1 + y2 / 2. இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு எந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? -3, 0, 0, 0, -3, 0, 0, 0 அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3, 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இதுதான் நமக்கு மிட் பாயிண்டில் வரணும் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு x1 y1, இது வந்து நமக்கு x2 y2. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஸோ +- 0, 0/2 0, இதுவும் நமக்கு 0 தான். ஸோ 0, 0 மிட் பாயிண்ட் வந்துருச்சா? ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல டேப்லெட் காலமில் என்ன போட்டலாம்? எஸ், எம்ன்றது மிட் பாயிண்ட் ஆஃப் எஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசன் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, மிட் பாயிண்ட் மேட்சஸ் M exactly. ஓகேவா? மிட் பாயிண்ட் அவங்க நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு இல்லையா, மிட் பாயிண்ட் அது வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அவங்க கொடுத்துருக்கிற எம்க்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அதான் நான் ரீசன் எழுதியிருக்கேன். மிட் பாயிண்ட் மேட்சஸ் M exactly. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 2, 3, 3, 4, 4, 5. 2, 3, 3, 4 and 4, 5. ஸோ இந்த இடத்துல இதுதான் மிட் பாயிண்ட். இது வந்து நமக்கு x1 y1, இது வந்து நமக்கு x2 y2. ஸோ x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு 6/2 வரும், இந்த இடத்துல நமக்கு வந்து 8/2 வரும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2s are 6, 4 2s are 8. நமக்கு என்ன வருது? 3, 4 வருது. ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா? 3, 4. அப்போ இதுவும் நமக்கு மிட் பாயிண்ட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இந்த காலமில் போய்ட்டு எஸ்ன்னு போட்டுடலாம். இந்த சேம் ரீசன் எழுதிக்கலாம். மிட் பாயிண்ட் மேட்சஸ் எம் எக்ஸாக்ட்லி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 0, 0, 0, 5, 0, 0, 0, 5, 0, -10 இருக்குது. ஸோ இது நமக்கு மிட் பாயிண்ட்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது x1 y1, இது வந்து x2 y2. ஸோ x1 + x2 / 2,
கமா y1 ப்ளஸ் y2 பை 2. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வருது 0/2 கமா மைனஸ் 10/2. ஸோ இது வந்து நமக்கு 0/2ன்றது நமக்கு 0. இது வந்து பார்த்திங்கன்னா -5 வரும். ஸோ 0 கமா -5 வருது. இங்கே நமக்கு என்ன இருக்குது 0 கமா +5 இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக மிட் பாயிண்ட் கிடையாது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன போடணும் நோ அப்படின்னு போட்டுடணும். காலமில் போயிட்டு நோ அப்படின்னு போடணும். ரீசன் என்ன எழுதுவீங்க அப்படின்னா கோஆர்டினேட் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற கோஆர்டினேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ கோஆர்டினேட் இஸ் டிஃபரண்ட் அப்படின்னு போட்டுருங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து இது பார்க்கலாம். -8, 7. ஸோ இதில் வந்து இது மிட் பாயிண்ட். இது வந்து x1 y1, இது வந்து x2 y2. ஸோ x1 ப்ளஸ் x2 பை 2 கமா y1 ப்ளஸ் y2 பை 2. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து -2/2 வரும். இங்கே வந்து நமக்கு 4/2 வரும். கரெக்டாக? ஸோ இதை கட் பண்ணோம் அப்படின்னா -1 வரும். இது வந்து 2 வரும். -1, 2 வரும். இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது 0, -2 இருக்குது. ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு -1, 2 வந்திருக்கு. ஸோ இதுவும் நமக்கு மிட் பாயிண்ட் கிடையாது. ஸோ இந்த காலமில் போயிட்டு நோ கோஆர்டினேட் இஸ் டிஃபரண்ட் அப்படின்னு போட்டுடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ ஒன் மோர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். when m is the midpoint of st. ஓகே, STயோட மிட் பாயிண்ட் வந்து நீங்கள் m அப்படின்னு சொல்கிறீங்க. கேன் யூ ஃபைண்ட் எனி கனெக்ஷன் பிட்வீன் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் MST அப்படின்னு கேட்குறாங்க. எம்ன்றது நம்ம மிட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோன்னா இந்த MST இது மூணுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் மிட் பாயிண்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்களா, அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். மித்த ரெண்டையும் நீங்கள் பார்க்காதீங்க, ஒன்றுமே தெரியாது. மிட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எஸ்ன்னு போட்டோம்ல ஃபஸ்ட்டு 2 இதுக்கு, அதை நீங்கள் போயிட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து அதை எடுத்து ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். -3, 0, 3, 0 இருக்குது. இதோட எக்ஸ் கோஆர்டினேட் பாருங்கள். இந்த எம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம்மோட எக்ஸ் கோஆர்டினேட் பாருங்கள். The x coordinate of m is the average of the x coordinates of s and t. இந்த sல இருக்கிற x coordinate and tல இருக்கிற x coordinate எடுத்து average கண்டுபிடிங்க. averageனா என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணி இப்போ 2 இது இருக்கனால 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 0/2 0. அப்போ 0 வந்துடுச்சா உங்களுக்கு? அதே மாதிரி y கோஆர்டினேட்டை எடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஆல்ரெடி 0 தான் இருக்குது. ஸோ 0. இப்போ இது உங்களுக்கு 0 அந்த மாதிரி இருக்கனால தெரியல. இன்னொரு இது நெக்ஸ்ட்டு செகண்ட் இது பார்த்தோம்ல, இது பார்ப்போம். இந்த இது அப்சர்வ் பண்ணி பாருங்கள். எக்ஸ் கோஆர்டினேட் எடுங்க. எக்ஸ் கோஆர்டினேட் என்னது, இங்கே 2, இங்கே 4. ஸோ 4 + 2 என்ன வந்துச்சு 6. 6/2 போட்டிங்கன்னா 3 வந்துருச்சா, எக்ஸ் கோஆர்டினேட் வந்துருச்சா. அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட் எடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சு பாருங்கள். 3 + 5/2. ஸோ 8/2 தட் இஸ் 4 வந்துருச்சா ஒய் கோஆர்டினேட். ஸோ இதுதான் இதோட ரிலேஷன்ஷிப். அப்போ ஃபைனலாக என்ன ரிலேஷன்ஷிப் எழுதணும் அப்படின்னா, த எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் m is the average of the x coordinates of s and t. அதே மாதிரி y கோஆர்டினேட்க்கு எழுதணும். ஓகேவா? the y coordinate of m is the average of the y coordinates of x and t. y coordinates of s and t. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். யூஸ் த கனெக்ஷன் யூ ஃபவுண்ட் டு ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி given that m -7, 1 is the midpoint of a and b. b வந்து x, y சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரீவியஸாக நம்ம கனெக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதாவது மிட் பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட் எடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸோட எக்ஸ் கோஆர்டினேட் ஆவரேஜ் கண்டுபிடிச்சா கிடைக்கும். அதே மாதிரி மிட் பாயிண்ட்டோட ஒய் கோஆர்டினேட் எடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற
பாயிண்ட்ஸோட ஒய் கோஆர்டினேட் எடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த கனெக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, பி மட்டும் கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பட் ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆவரேஜுன்றது நம்ம மிட் பாயிண்ட்லேயும் நம்ம கிட்டத்தட்ட ஆவரேஜ் மாதிரி தானே, 2 ஈக்குவல் பார்ட்ஸ் தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ஃபார்முலாலே நீங்கள் என்ன போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிட் பாயிண்ட்டோட நமக்கு ஃபார்முலா என்னது, மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலா வந்து x1 + x2 / 2, y1 + y2 / 2. கரெக்டாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்ற பாயிண்ட் வந்து 3, -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பீன்ற பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, x, yன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதுதான் மிட் பாயிண்ட். கரெக்டாக? ஸோ எம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம் வந்து -7, 1 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போது நம்ம மிட் பாயிண்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் போயிட்டு மிட் பாயிண்ட் இருக்கிற இடத்துல மிட் பாயிண்ட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இந்த ஃபார்முலாவில் நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிகிட்ருக்கேன் வேல்யூஸை. இப்போது x1 இதுதான் நமக்கு x1, y1, இது நமக்கு x2, y2. கரெக்டாக? ஸோ x1 என்னது 3 + x2 என்னது x/2, y1 வந்து நமக்கு என்ன இருக்குது, y1 வந்து -4 + y2 வந்து y/2. கரெக்டாக? ஸோ இதுவுமே நமக்கு ஆவரேஜ் தானே. கரெக்டாக? இப்போது இந்த எக்ஸ் எல்லாத்தையும், இது எக்ஸ், இது ஒய் கோஆர்டினேட். கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸோட ஈக்குவேட் பண்ணுறேன், இந்த ஒய் எல்லாத்தையும் ஒய்யோட ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். 3 + x/2 = -7. ஓகேவா? ஸோ எக்ஸை ஒரு சைடாக வச்சுக்கோங்க. இப்போ 3 + x போட்டுக்கோங்க, இந்த 2 இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன அங்கே டிவிஷனில் இருக்கிறது ஆப்போசிட்டில் போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ 3 + x = -14. நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ x = -14 -3, இது போகிறப்ப -3 ஆயிரும். ஸோ x = -17. இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் கோஆர்டினேட்டுக்கு வந்து -4 + y, -4 + y/2 இருக்கா, = ஒய் கோஆர்டினேட்டிங் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ = 1 அப்படின்னு போட்டுருங்க. ஸோ -4 + y = இது இங்கிட்டு போகிறப்ப 2 × 1 2. ஸோ y = 2, இந்த -4 இந்த சைட் போகிறப்ப +4 ஆயிரும். ஸோ y = +6. இப்போ நமக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் என்ன கிடச்சிருக்கு, -17 கிடச்சிருக்கு. அண்ட் ஒய் கோஆர்டினேட் வந்து 6 கிடச்சிருக்கு. அப்போ ஃபைனல் ஆன்சர், அதாவது அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா பி பாயிண்ட், பி தானே கேட்டிருக்காங்க உங்களுக்கு, பி பாயிண்ட். ஸோ அப்போ பி பாயிண்ட் வந்து என்னது, b = -17, 6 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு இந்த சம்? ஸோ நீங்கள் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவையும் மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.